வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். செழிப்பான வயல்வெளி ஒண்ணுமில்லாம காஞ்சு போய் தரிசா கிடந்த வயக்காடெல்லாம் விளைச்சல் கொடுக்கக்கூடிய காடா என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. இங்கே நான் பார்க்கிறோம், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும், அபிஷேகம் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஊற்றப்பட்ட பொழுதோ, ஊற்றப்பட்ட பின்போ வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். ஆமென். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பதாக 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எத்தனை ஆண்டுகள்? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன்பதாக 800 ஆண்டுகள். மத்திய எழுதின சுவிசேஷத்துக்கும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கும் எவ்வளவு ஆண்டுகள்? 800 ஆண்டுகள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பதாக 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயாவை கர்த்தர் பயன்படுத்தி தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கிறார். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஊற்றப்பட்ட பின்போ வனாந்தரம் செழிப்பாய் என்ன செய்யும்? மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக என்ன செய்யும்? கரடா கிடந்தது, ஒண்ணுமில்லாத செடியெல்லாம் முளைச்சு கிடந்தது. இன்னைக்கு பார்த்தா கோதுமை விளைஞ்சு கிடக்குது. இன்னைக்கு பார்த்தா துவரங்காயும் அது இது என்ன செஞ்சிருக்கு? நல்லா சோளமும் கம்பு என்ன செஞ்சிருக்கு? விளைஞ்சு கிடக்குது. அறுக்கிறதுக்கு தான் ஆளு பத்தலை, எடுத்து சுதந்திரிக்கிறதுக்கு தான் ஆளு பத்தலை. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இவைகளுக்கு பின்பு நடக்க போகிற காரியத்தை குறித்து ஆவியானவர் இங்கே பேசுகிறார். நீ கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதற்கு பின்பாக நடக்க போகிற காரியத்தை குறித்து இங்கே பேசுகிறார். இவைகளுக்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதை குறித்து இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளுக்கு பின்பாக வாழக்கூடிய மக்கள் யார் என்றால் அவர்கள்தான் நாம். ஆமென். ஆகவே நாம வாழக்கூடிய நாட்களை குறித்து தான் ஏசாயா இங்கே தீர்க்க தரிசனம் என்ன செய்கிறார்? உரைக்கிறார். எனவே இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு தான் பொருந்தும். நமக்கு தான் இந்த வசனம். யாருக்கு தான்? இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய நமக்கு தான் இந்த வசனம் என்ன செய்யும்? பொருந்தும். ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்கள். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எப்பொழுது? அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது. சரி, அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்கும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். வனாந்தர வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாய் மாறும். கடனான வாழ்க்கை கடன் கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறும். தரித்திர வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய், தீமையான வாழ்க்கை நன்மையான வாழ்க்கையாய், தோல்வியான வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையாய். எனவே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் எதற்காக? நாம் செழிப்படைவதற்காக. ஆமென். இலக்கணங்களுக்கு சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நான் செழிப்படைவதற்காக. அல்லேலூயா. ஏசாயா 29:17. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ. இன்னும் அந்த கொஞ்ச காலத்து குறித்து தான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள்,
மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அதற்கு பின்பதாக நடக்க போகக்கூடிய அந்த காலம், அந்த நாட்கள், அதை குறித்து தான் இங்கே அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? செழிப்பான வயல்வெளியாய் மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆகவே இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், மகனே, மகளே, எனக்கு இடம் கொடுப்பாய் என்றால், உன் நாவை எனக்கு விட்டு கொடுப்பாய் என்றால், உன் வாழ்க்கையை செழிப்பாக்க என்னால முடியும். கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை சொல்லி போய் சித்தப்பாட்டையும் பெரிய பாட்டு சொல்லிக்கிட்டு கிடக்குற, நீ நாத்து நாட்டையும் குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற, சொல்றதை நிறுத்திட்டு உன் நாவை எனக்கு விட்டு கொடு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நாவை விட்டு கொடுப்பாய் என்றால், உன் வாயை விட்டு கொடுப்பாய் என்றால், நேரத்தை எனக்கு ஒதுக்கி கொடுப்பாய் என்று சொன்னால், வனாந்தரமான உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையை மாற்ற என்னாலே முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவராலே ஆகும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவரே கர்த்தர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே ரட்சிப்பு உண்டு, அங்கே மீட்பு உண்டு, அங்கே செழிப்பு உண்டு, அங்கே வாழ்வு உண்டு, அங்கே சுகம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எனவே உங்களுடைய நாவை பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டுக் கொடுங்கள். கடன் கடன், தரித்திரம் தரித்திரம், பலவீனம் பலவீனம், வியாதி வியாதி, தோல்வி தோல்வி, தீமை தீமை, அதுவே பேசி இருக்காதீங்க, அதுவே ஊரலமை சொல்லாதீங்க. நாவை ஆவியானவருக்கு விட்டுக் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவரை என்னை நிரப்பும், அந்நிய பாஷை எனக்கு தாரும், வார்த்தையில் எனக்கு தாரும். வாஞ்சியுங்கள். நிரப்பப்பட்டவர்கள் தொடர்ந்து அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபியுங்கள். ஆவியானவர் எல்லாவற்றையும் மாற்றி தருவார். ஆவியானவர் எல்லாவற்றையும் மாற்றி தருவார். அவரால் எல்லாம் முடியும். அவராலே கூடாத காரியம் ஒன்று கிடையவே கிடையாது. ஆமென். ஆகவே ஆவியானவர் செழிப்பின் ஆவியானவர். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இன்னும் அநேக உதாரணங்களை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி. வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுகிற ஆவியானவரே, ஓ நன்றி. நுகங்களை முறிக்கிற ஆவியானவரே, நன்றி. வனாந்தரத்திலே ஆறுகளை ஓட விடுகிற ஆவியானவரே, வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுகிற ஆவியானவரே, உமக்கு இடம் கொடுக்கிறோம். எங்களுடைய நாவை உமக்கு விட்டு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய நாவை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண அபிஷேகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. தரித்திரர்களை வாழ வைக்கிற ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேலைக்காய் நன்றி. தகப்பனே ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உடுத்து வைக்கிற தகப்பனே, போஷிக்கிற தகப்பனே, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிற தகப்பனே, பாதரட்சைகளை கொடுக்கிற தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல உணவுகளை கொடுக்கிற தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை குறித்த ஒரு அறிவு, ஒரு வெளிப்பாடு, வெளிச்சம் எங்களுக்கு உண்டாவதாக தகப்பனே. ஸ்தோத்திரையா, இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை பற்றி கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்மை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், ஏழ்மைத்தனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறுவதாக, வியாதிகள் மறைவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆவியானவரே, ஒவ்வொருடைய உள்ளத்திலேயே நீர் இருக்கிறீர்ப்பா. அங்கே விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், வாழ வையும். இயேசு நாமத்தில் பிதாவே.